கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மன நிம்மதி குறைவான மாதம். புதிய முதலீட்டில் அவசரப்பட வேண்டாம். என்ன கண்டகச்சனி எதிர்பாராத மருத்துவ அல்லது வீட்டு செலவுகள் ஏற்படலாம். கண்டிப்பா உண்டு. நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்காக கடன் வாங்கி தர வேண்டாம். குடும்பத்தில் எடுத்துக்கும் போது அதிக குறை கூறும் பழக்கம் வீட்டில் மனக்கசப்பை உருவாக்கும். வயிறு, குடல், செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் கவனம் தேவை. மன அழுத்தம் காரணமாக. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னியாராசி அப்படின்னு சொல்லும்போது உத்திரம் கன்னியாராசி, ஹஸ்தம் கன்னியாராசி, சித்திரை கன்னியாராசி, 1-2 பாதம் கன்னியாராசி. எப்படி இருக்கு? மன நிம்மதி குறைவான மாதம். உண்மையாக அதுதான். எங்கெங்க சந்தோஷம் கன்னியாராசியில் சொல்கிறாங்களே தவிர கன்னியாராசி அப்படின்னு சொல்லி அதுலேயும் உத்திரம் கன்னியாராசி ஓரளவுக்கு அப்படியே ஓட்டின்னு போயிடுவாங்க. அஸ்தம் கன்னியாராசி மேலோட்டமாக ஏதோ 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 அப்படிங்கிற மாதிரி போகும். சித்திரை கன்னியாராசியில் மொழி பிதுங்கி போய் உட்காந்துருக்காங்க. கன்னியாராசியில் என்னடா செய்கிறது, அடுத்து என்னடா பண்ண போகிறோம் அப்படிங்கிற பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் இருக்காங்க கன்னியாராசிக்காரர்கள். அதனால தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டா மன நிம்மதி குறைவு. ஸோ கவனமாக இரு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்னொன்று என்னென்ன சிறு சின்ன சின்ன சிக்கல்கள் கூட பெரிய பெரிய சிக்கல்களாக வருது. சின்ன விஷயம் அதுவாது முடியும்னு பார்த்தா அப்போ தான் அது பெரிய பிரச்சனையாக போகிறது. ஏதோ நமக்கு அந்த அளவுக்கு ஒரு கன்னியாராசிக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் தான் இருக்குது. அது என்னமோ உண்மை தான். ஒன்று. ரெண்டாவது, சில விஷயங்கள்லாம் தள்ளி போகுது. சில விஷயங்கள்லாம் இந்த வருஷத்தில் நீ பிளான் பண்ணின எல்லா விஷயமும் தள்ளி தான் போதே தவிர இன்னும் டக்குன்னு கூடி வர மாட்டேங்குது. ஏதோ வேலை, இப்போ ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம், நான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் ஏதோ அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு வேலை போய்கிட்டு இருக்குது. வேலை எப்போ போகும்னு தெரியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ போக சடனாக என்ன விஷயம் நடக்கும்னு தெரியாது. ஆனால் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வரும், சில பேருக்கு நல்ல ஹைக்லாம் இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் சில பேருக்கு அந்த வேலை சடன்லி தெர் இஸ் நோ ரீசன் ஃபார் இந்த உங்களை ஜாப் விட்டு எடுக்கிறதுக்கு தெர் இஸ் நோ ரீசன். காரணமே இல்லாமல் திடீர்னு உங்களை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஜாக்கிரதை. இத்தனை நாள் போட்ட எஃபர்ட்லாம் போயிடும். கவனமாக பார்த்துக்கோங்க. ஒன்று. அடுத்ததாக, அலுவலகத்தில் செய்த சிறிய தவறை சிலர் பெரியப்படுத்த முயற்சிக்கலாம். நீ செஞ்ச சின்ன தப்பை சில பேர் என்ன பண்ணுவாங்க, இவனை ஏதாவது ஒன்று பண்ணி பெருசு பண்ணணுமே அப்படின்னு சொல்லி பெருசு படுத்துறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ கவனமாக இருங்க. உங்கள் வேலைக்கு மற்றவருக்கு குறை சொல்லும் சூழ்நிலை உருவாகலாம். நீ என்ன தான் எஃபர்ட் எடுத்து செஞ்சாலும் நீயே 4 பேரை குறை சொல்லுவ. கன்னியாராசி எப்போதுமே குறை சொல்கிறக்கூடிய குணம் உண்டு. 4 பேர் குறை சொல்கிறாங்கன்னா எப்படி இருக்கும்னு நினச்சிப்பார். உண்மைதான். ஏன்னா கன்னியாராசிக்காரர்கள் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் குறை கண்டுபிடிப்பாங்க. வீடு சுத்தமாக இல்லைன்னா குறை, ஏன் இது இந்த இடத்துல இருக்குது, இது ஏன் அந்த இடத்துல இருக்குது. ஆஃபீஸுக்கு வந்தாலும் சரி, இது ஏன் அப்படி இருக்குது, அது ஏன் அப்படி இருக்குது, இது செய்ய மாட்டீங்களா, அது யாருக்கும் பொறுப்பு இல்லை, ஆச்சா போச்சா. உண்மை தானே? இப்போ நீ செய்கிற வேலையில் 4 பேர் உன்னை குறை சொல்ல தான் சொல்லுவாங்க. அதுதான் ஞாபகம் வச்சுக்கோ. மேலதிகாரிகளின் அதிக விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலை வரலாம். அதிக விளக்கம் கொடுக்கக்கூடிய, நீ ஒரு விளக்கம் கொடுத்தா கூட ஹி வில் பி நாட் சாட்டிஸ்ஃபைட். எனக்கு இதெல்லாம் பத்தாது, ஒழுங்காக கிளியராக சொல்லு அப்படின்ற அளவுக்கு திரும்ப தே வில் ஆஸ்க் யூ. அந்த அளவுக்கு இருக்கும். பார்த்துக்கும். சக ஊழியர்களின் பொறுப்பை நீங்கள் ஏற்காதீர்கள். வேறு யாராவது ஒருத்தன் ஒரு வேலையை செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அவன் செய்யாமல் விட்டுட்டு போன வேலையை நான் செய்கிறேன், கொடுங்க சார், நான் செய்கிறேன் சார், நீ இழுத்து அந்த வேலையை இழுத்து போட்டு நீ செய்ய போக அந்த வேலை செய்ய முடியாமல் அதனால் ஒரு கெட்ட பேர். எதுக்கு இது? உன் வேலையை நீ இப்போ, என் வேலையை நான் பார்க்குறேன். அதுதான் நல்லது. கன்னியாராசி பொறுத்தளவுக்கு அப்படி இருக்கிறது நல்லது. கணக்கு, பில், வரி, ஒப்பந்த ஆவணங்களில் மிகுந்த கவனம் தேவை. பழைய வாடிக்கையாளருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். நீ பிஸ்னஸில் இருக்க அப்படின்னு சொன்னால் பழைய வாடிக்கையாளர்கள்லாம் இருக்காங்கன்னா தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரலாம். சிறு சண்டை சச்சரவு, மறைமுக போட்டிகள், எதிரிகள் உருவாகலாம். கவனமாக இரு. புதிய முதலீட்டில் அவசரப்பட வேண்டாம். ஏன்னா கண்டகச்சனி நடக்குது. கவனமாக இரு. ரொம்ப கவனமாக இரு. என்ன செய்யணும், எப்படி பண்ணணும் விஷயத்தில் பார்த்துரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, புதிய முதலீட்டில் அவசரப்படக்கூடாது. தொழில் ரகசியங்களில் அனைவரோட பகிர வேண்டாம். நீ பிஸ்னஸ் பண்ணுறியா, உன்னோட விஷயத்தை, உன்னோட தொழில் ரகசியத்தை வெளியில் யார்கிட்டையும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. உனக்கு நீ என்ன பண்ணுறது உன் மனசாட்சிக்கு தெரிஞ்சால் போதும். நான் சொல்கிறதுல ஒரு காரணம் இருக்குது, அதுக்காக சொல்கிறேன். எதிர்பாராத மருத்துவ அல்லது வீட்டு செலவுகள் ஏற்படலாம். கண்டிப்பாக உண்டு. எதிர்பாராத மருத்துவ செலவோ வீட்டு செலவோ கண்டிப்பாக உண்டு. வெளிநாடு போகலாம், வெளிநாடு போகிறதுக்கான சில விஷயங்கள்லாம் ஏற்படும். இதெல்லாம் உண்டு.
நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்காக கடன் வாங்கி தர வேண்டாம். நீ போயிட்ட நான் உனக்கு பணம் வாங்கி தரேன், நீ அதெல்லாம் பற்றி கவலைப்படாத. 1 லட்சம் வேணுமா 2 லட்சம் வேணுமா கொடு, நான் வாங்கி தரேன். இந்த வேலையை வச்சுக்காத. உறவினர்கள்கிட்டையும் சரி நண்பர்கள்கிட்டையும் சரி நீ நான் கடன் வாங்கி தரேன், நான் உனக்கு முன்னிருந்து எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ போய் மாட்டினேன்னா அது உன்னுடைய கர்மா பலன் தான். ஒரு நேரத்தில் வந்துடும். வரலன்னா என்ன பண்ணுவேன்? அந்த பணத்தையும் சேர்த்து நீ தான் கட்டணும். இருக்கிற கடன் பத்தாதுன்னு கூட 2 கடனை நீ தான் சேர்த்துக்கணும். சிறு சிறு செலவுகள் சேர்ந்து பெரிய தொகையாக மாறும். நீ ஒன்றும் இல்லை, நீ ஒரு 10 லட்ச ரூபா கடனில் இருக்க அப்படின்னு சொன்னால் மற்றவனோட கடனும் சேர்த்து 20 லட்ச ரூபா கடனாக நீ கட்ட போகிற, அவ்வளோதான். இது நமக்கு தேவையா? பார்த்துக்கோ. 2வது, குடும்பத்தில் எடுத்துக்கும் போது அதிக குறை கூறும் பழக்கம் வீட்டில் மனக்கசப்பை உருவாக்கும். குறை சொல்லிகிட்டே இல்லாமல் வீட்லேயும் எப்படி இருக்கணுமோ, குற்றம் பார்க்கல் சுற்றம் இல்லை. ஸோ பார்த்துக்கோ. ஒரே விஷயத்தில் முடிச்சிட்டேன். பழைய விஷயங்களை மீண்டும் பேசினால் சண்டை அதிகரிக்கும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். முடிஞ்சு போன விஷயத்தை திரும்ப குடும்பத்தில் பேசி சண்டையை வளர்க்காது. வேண்டாம், முடிஞ்சு போச்சு. ஞாபகம் வச்சுக்கோ. குழந்தைகளிடம் கடுமையாக நடந்து கொள்வதால் பொறுமையாக இருக்கும். குழந்தைகள்கிட்ட கடுமையாக இருக்காதீங்க. உறவினர்கள் கருத்தை கேளுங்கள், ஆனால் முடிவை நிதானமாக எடுங்கள். அவசரமாக கிளம்பும்போது ஏடிஎம் கார்டை மறந்துட்டேன், இதை மறந்துட்டேன், அதை மறந்துட்டேன்னு சொல்லாதீங்க. எல்லாத்துலேயும் விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கோங்க. சாவி, கண்ணாடி, உங்களோட முக்கியமான விஷயங்கள் எல்லாத்துலேயும் மறந்துட்டு போயிடாதீங்க. பாதி தூரம் போயிட்டு ஐயோ நான் இதை மறந்துட்டேனே அதை மறந்துட்டேனேங்கிற மாதிரி இருக்காதீங்க. வாகனம் ஓட்டும்போது அதிக யோசனையில் கவனம் சிதறலாம். நம்ம ஏதோ ஒரு ஞாபகத்தில் வண்டி ஓட்டிகிட்டு இருப்போம். நம்ம பக்கத்தில் போகிறோம், 8 போட்டு காமிச்சுன்னு போவான், 11 போட்டு காமிச்சுன்னு போவான். தேவையா நமக்கு இதெல்லாம்? நம்ம அதாவது சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவன் பாதையில் கொஞ்சம் கரெக்டாக போகிறவங்கெல்லாம் இருக்காங்க, மிஸ் பண்ணாமல் அவங்கவுங்க பாதையில். ஆனால் இந்த பார்த்துட்டு வச்சுக்கலாம், டப்புன்னு வேணும்னு ஒரு கட் அடித்து போவான். நமக்கு சொல்ல முடியாது, நம்ம வண்டியை டேமேஜ் பண்ணிவிட்டும் போயிடுவான். பார்த்துக்கோங்க. அதனால் இதெல்லாம் சில விஷயங்கள் உண்டு. அதனால் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக இது பண்ணுங்கள். வயிறு, குடல், செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் கவனம் தேவை. மன அழுத்தம் காரணமாக தூக்கம் பாதிக்கப்படலாம். உணவு நேரத்தை தவற விடாதீர்கள். டைமுக்கு சாப்பிடுங்க, டைமுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். அதே போல் புதன்கிழமையில் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். உத்திரம் கன்னியா ராசி புதன்கிழமையில் விநாயகர் வழிபாடு நிறைய பண்ணுங்கள். முருகப்பெருமான் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். சக்கரத்தாழ்வார் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். ஜபங்கள் நிறையா பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள். பண்ண கண்டிப்பாக உனக்கு சரியான நல்ல விஷயங்களெல்லாம் உனக்கு வரும். சூப்பராக இருப்பா, அமோகமாக இருப்பா இந்த விஷயங்கள்லாம் பண்ண. 2வது, ஆடி மாதத்தில் எதிரி உனக்கு வெளியில் இல்லை, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. எதிரி உனக்கு வெளியில் இல்லை, உள்ளே தான் இருக்கான். நான் அந்த ஒரு கோட் வேர்டு கொடுத்துட்டேன். நீ அதில் மனசில் புரிஞ்சுட்டேன்னா உனக்கு நீ சக்ஸஸ் பண்ணிவிடு. உனக்கு எதிரி வெளியில் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோ. அதிக யோசனையும் அதிக விமர்சனமும் தான் ஒரு சிறிய தவறு, ஒரு கடுமையான வார்த்தை, ஒரு அவசர கையெழுத்து, இவை 3ம் தேவையில்லாத பிரச்சனையும் உருவாக்கலாம். அதாவது இந்த மாதத்தில் ரொம்ப நிதானமாக செயல்பாடு பண்ணு. உனக்கு எதிரி வெளியில் இல்லை, உன் பக்கத்துலேயே இருப்பான், உன் கூடையே தான் இருப்பான். கவனமாக இரு. உன்னுடைய சில விஷயங்கள் நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக இரு. அப்படி இருந்த அப்படின்னு சொன்னால் கன்னியா ராசி பொறுத்தளவுக்கு வெற்றி பெறலாம். சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன். தினந்தோறும் இறை அருளின் ஒளிபரப்பை காண ஸ்ரீ வைரா டிவி